அந்த உயிரிலேருந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை போய் பார்த்தா அவங்களோட பாடியில டைமார்பின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வியாதி இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இந்த மாதிரி டைமார்பினை இன்ஜெக்ட் பண்ணிருக்காரு. அந்த டாக்டர் ஒரு சைக்கோபாத்தா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த மாதிரி சைக்கோபாத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு கொடூரமான பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட்டை தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறாங்க. இவரோட பாஸ்ட் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் ஃபேமிலி பேரண்ட்ஸ் தான். ஒரு அக்கா, ஒரு தம்பி, இவர் ஒரு மிடில் சைல்டா இருக்காரு. இவங்க அம்மா இவர் மேல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வைக்கிறாங்க ஸ்டடீஸ்ல. ஏன் அப்படின்னா அவரோட அக்கா ஸ்கூல் டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. அவரோட தம்பி ஒரு புவர் ஸ்டூடெண்ட் தான். அதனால இவங்களை படிக்க வைக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்றாங்க. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வந்து வீட்டுல முடியாம வந்துடுறாங்க. டாக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போறாங்க. போட்ட கொஞ்ச நேரத்திலே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இவர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல ஓடுறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. சுத்தி உள்ளவங்களா இவர் ரொம்ப டிப்ரெஷன்ல தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படிதான் இல்ல. இவர் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தனியா நைட் டைம் வாக் போகும்போதெல்லாம் ரொம்ப ஃப்ரீடமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட முதல்